ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோட ஆன்ட்டி என்ன சொல்லியிருப்பாங்க, நாளைக்கே நம்ம தாய்லாந்து போகிறோம், ஸோ உனக்கு 1 மந்த்துக்குள்ளே கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டுமே ஹீரோக்கு வந்துட்டு என்ன ஆன்ட்டி நாளைக்கேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை ஒர்க் இருக்கே அப்படின்னு சொல்லுவானா, நான் எம்பசி கால் பண்ணி சொல்லிட்டேப்பா, பார்க் அங்கிள் மூலிமா உனக்கு வந்துட்டு லீவ் வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். ஸோ நீ வந்து நாளைக்கு வந்துட்டு கிளம்பு, பேக் பண்ணி வச்சுக்கோ, நாளைக்கு காலைல ஃப்ளைட்டு, மறக்காமல் கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து நீ கிளம்பிடுப்பா, பேக் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவால் என்ன பண்ணுறதே தெரியல, அப்படி யோசிக்கிறான். எப்படி வந்துட்டு ஆப்போசிட்டாக பேசுறது, பேசவும் முடியாது, ரொம்ப தயக்கத்தோடு இருக்கான். நம்ம என்ன பண்ணுறது, நம்ம எப்படி ஹீரோயின்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளுக்கு வந்துட்டு வாமிட் வந்துட்டுருக்கு, உடம்பு வந்து சரியில்லை போல், வாமிட் பண்ணிட்டுருக்கா. அப்போ வந்து ஹெல்த்தி கேட்க என்னாச்சு ஃபுட்டு வந்து ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் வந்துட்டு தெரியல, நைட் ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன், ஸோ அதனால அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்கிறான். இருக்கலாம், ஏன்னா நீ படிச்சுக்கிட்டே இருக்கிற, ஒழுங்காக நீ சாப்பிட கூட இல்லை, ஸோ நீ சாப்பிடாம படிக்க போய் உனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் ஆகிருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, உடம்பு போட்டு வருத்தாத, அப்படியே செமஸ்டர் போயிட்டு இருக்கு போல, ஸோ எக்ஸாம் போய் நடந்துட்டு இருக்கு, அதனால வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அகைன் வந்துட்டு படிக்க தான் போகிறா. அவள் வந்து உடம்பு பெருசாக பார்த்துக்கிற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தானே ஃப்ளைட்டுன்னு ஆண்டி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோ எங்கன்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் கிளம்பி சார் வெளியே போனார், அவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாருமா, அவர் ஸ்ட்ரைட்டாக வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாராம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப டவுட்டு, எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிக்கு டவுட்டு. அப்போ பேட் சொல்கிறான், ஒரு வேளை வயுனை பார்க்க போயிருப்பாங்களோ, ஹீரோயின் வந்து பார்க்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் அவன் அங்கே போயிருப்பான்னு இவங்களுக்கு கோவம் வருது. சொன்னாமே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்கான். ஸோ வந்துட்டு நாக் பண்ணுறான், யாருமே வந்து திறக்கல. அவங்க தான் காலேஜுக்கு போயிருப்பாங்களா. ஸோ செமஸ்டரில் ஹீரோ கையில் வந்துட்டு ஃபோனும் கிடையாது, சரி ஃபோனில் இவனோட நம்பரும் கிடையாது. ஸோ என்ன பண்ணனா, ஒரு பேட்டில் வந்து எழுதுறான், ஒரு நோட் எழுதுறான், இந்த மாதிரி இவனோட நம்பரை வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு தொலைச்சிட்டேன், ஸோ எனக்கு எப்படி ட்ரை பண்ணணும்னு தெரியல, நீ எனக்கு கால் பண்ணு, நான் இப்போ முக்கியமாக வந்துட்டு தாய்லாந்து போகிறேன், நான் ரிட்டன் வந்து ஏன் போனேன் என்னங்கிறது ப்ரீஃபாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு நோட் எழுதி அந்த வீட்டில் கீழே அந்த டோர் ஓப்பன் பண்ணுவாங்க, ஸோ அந்த டோர்லேயே வந்துட்டு வச்சுட்டு வந்துடுறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலேஜில் தான் காட்டுறாங்க. இவங்க செமஸ்டர்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க, என்ன உனக்கு உடம்பு இன்னும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், ஒரு மாதிரி வாமிட் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்லிட்டு ஹீரோயினும் வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுவாள். கரெக்டாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா பிங்கி வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து மேரேஜ் ஆக போகுதுன்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு நிக்கோல்கிட்டையும் ஹெல்திக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்களா. ஸோ இது வந்து ஹீரோயின்ட்ட சொல்லலான்னு வரும்போது கரெக்டாக வந்துட்டு ஹெல்தி என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு இவளை வந்து இடிச்சு விட்டுடுறான். ஐயோ சாரி, உங்கள் மேலே தண்ணி கொட்டிடுச்சு, சாரி ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறான். அது ஆன்ட்டி ஆகும்போது ஆமாம் சாரி ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவளுக்கு கொஞ்சம் ஏஜ் கூட போல, பார்க்க வந்துட்டு யங் கேர்ள் மாதிரிலாம் தெரியல, சாரின்னு சொல்லிட்டு போகிறான். நிக்கோலும் ஹீரோயினும் வந்துட்டு லைப்ரரி வந்திருப்பாங்க. ஸோ அங்கே கூட நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு வாமிட் வர மாதிரி இருக்குமா, திருப்பி அவள் ரெஸ்ட் ரூமுக்கே ஓடிடுவான். அதுக்கப்புறம் நிக்கோலை வந்து என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹெல்தி வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்வான். இந்த மாதிரி பிங்கி வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு உண்மையை சொல்ல வந்தா, நான் தான் வந்து தடுத்துட்டேன், பேசாமல் உண்மையை சொல்லிடலாமாங்கும் போது இப்போ வேண்டாம், இப்போ செமஸ்டர் போயிட்டுருக்கு, இந்த நேரத்தில் நீ சொன்னா அவள் டைவர்ட் ஆகிடுவான், அவள் செமஸ்டரை வந்து கிளியர் பண்ணட்டும், எக்ஸாம்லாம் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலை சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க போல். அதனால தான் பிங்கி வந்துட்டு சொல்லும் போது கூட ஹெல்தி வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பான். பட் ஹெல்திக்கு வந்துட்டு பேசாமல் சொல்லிடலாம், அவள் வந்து அவனையும் நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. ஸோ தாய்லாண்டுக்கு வந்து பேட்டை வந்திருப்பான் போல். அவன் என்ன பண்ணுறான்னா, இங்கே ரீட்டாவை பார்த்து பேசுகிறான். ரீட்டா வந்து சொல்கிறான், எனக்கு பெருசாக இந்த கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் என்ன ஆச்சு, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, உங்களுக்கு அட்வான்ஸாக வந்துட்டு விஷ் பண்ணலாம் தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருப்பானா. இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்தில் பெருசாக இஷ்டம் இல்லை, ரெண்டாவது வந்து ரமில், எனக்கு அந்த அளவுக்கு அவரை பற்றி தெரியாது, எங்கள் அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்கும் போது இவனுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ இவனுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே தான் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ண போகிற ஃபியான்சி போன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த தாட் இருக்குது. ஸோ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் வேணால் ரமில் கிட்டே எடுத்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். நான் எப்படி எடுத்து சொல்கிறது, அவன் என் ஃப்ரெண்டாச்சு, நான் எப்படி வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப தயக்கமாக இருக்கான். பட் அவனுக்கு ஒரு ரீட்டாவை ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ வந்துட்டு நான் சொல்கிறது தப்பாக ரைட்டாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டாவோட கையை பிடிச்சி, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் வந்துட்டு இன்டைரக்டாக வந்துட்டு ப்ரப்போஸ் தான் பண்ணுறான். பட் ரீட்டா வந்து அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கா. அவளும் வந்துட்டு இவனை பிடிச்சிருக்கான்னு தெரியல, இப்போதைக்கு இவங்கிட்ட வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறான். உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்துட்டு இவளுக்கு என்ன ஆன்சர் பண்ணே தெரியல. ஸோ என்ன பண்ணான்னு டக்குன்னு கையை எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து எதுவுமே பேசாமல் கிளம்பி போகிறான். இந்த விஷயமே இவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, இப்போது இவ எடுத்துகிட்டு போகிறா, எதுவுமே பதில் சொல்லனா இஷ்டம் இல்லைங்கிற மாதிரி நான் அர்த்தம். ஸோ அதே இவனுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு நானே தான் கட்டுறாங்க. நானிக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கா, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. எனக்கு புரியுது, ஆனால் நம்ம அம்மா மீறி எதுவுமே பண்ண முடியாதுல்ல, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது, இல்லை
எனக்கு ரமிலை பற்றி ஒன்றுமே தெரியாது, எப்படி நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சின்ன வயசுலேருந்து அம்மாவோட பேச்சை தான் நான் ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்திருக்கேன். என்னோட ஸ்கூலாக இருக்கட்டும், கோர்ஸாக இருக்கட்டும், நான் எங்கே போகிறது, எந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாமே நான் கேட்டுட்டு இருந்திருக்கேன். ஆனால் இந்த விஷயம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானிகிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கான். நானிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வளர்த்த பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு, பாருமா நீ வந்து உனக்கு என்ன பிடிக்குதோ அதே பண்ணு, நான் உன் பின்னாடி இருக்கேன். ஏன்னா நீ இவ்வளோ தூரம் சொல்ல போய் எதுக்கு நீ ஸ்ட்ரேஞ்சர்ஸை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா வந்துட்டு எங்கள் ரீட்டா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டா அம்மா வந்து கேட்குறாங்களா. அவள் வீட்டில் இல்லை, அவள் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டானா எங்கே போயிட்டாங்க போது எங்கேன்னு தெரியல, சொல்லாமல் கிளம்ப போயிட்டாங்க போது இதுக்கு என்ன மீனிங், கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வீட்டை விட்டு ஓடி போன மாதிரி தான் மீனிங். ஸோ அவங்க வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் உங்களால தான்மா, நீங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம தான் பொண்ணு எங்கே போயிருப்பா என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க. அவள் வந்து காலேஜ் கிளம்பிட்டு இருக்கா. அப்பயே அவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருகுன்னு மயக்கம் வர மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ரீட்டா அம்மா தான் வந்துட்டு கால் பண்ணி ஹீரோ ஆண்டிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி ரீட்டா வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ இதை கேட்டோமே இவங்களுக்கு ஷாக்காக இருக்கு. இவங்க வந்து தாய்லாந்துக்கு வந்துட்டாங்க ஹீரோட அழைச்சிட்டு. இவங்க ஃபேஸ் மாறதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி ரீட்டா வீட்டில் இல்லையா, அவள் வீட்டோட கிளம்பிட்டாலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருப்பால, அவளுக்கு வந்து மயக்கமே வந்துடும். அந்த இடத்துல வந்துட்டு மயக்க போட்டே வந்துட்டு நிக்கோல் மேலேயே விழுந்துருவா. நிக்கோல் தான் பிக்கப் பண்ண வந்திருப்பான். அதுக்கப்புறம் நிக்கோல் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஹீரோயின் வந்து சேர்க்க போவோம். நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஸ்ட்ரக்சர்லையுமே அழைச்சிட்டு போவாங்க. நிக்கோலை தான் வந்து வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் தாய்லாண்டை தான் கட்டுறாங்க. பேடை தான் கட்டுறாங்க. அவளுக்கா எப்படியாச்சும் கல்யாணம் நின்றா போதும் அப்படின்னு சந்தோஷமா இருக்குது. ஆனால் கரெக்டாக அந்த நேரம் பார்த்துட்டு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி ரீட்டா வந்து கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. ஹீரோ வந்து கேட்குற ஆன்ட்டிகிட்ட, ஏன்னா ஆன்ட்டி ரீட்டா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா இருக்காங்க, அது இல்லாமல் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சான், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆன்ட்டிக்கும் பயமாக இருக்குது, யார் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போய் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரீட்டா அம்மாட்ட வணக்கம் சொல்லிட்டு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நேற்று நைட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே கோவமாக போயிருக்கான், அப்போ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ரைட்டு ஆமில் வந்துட்டு அடிபட்டுருக்கு, அதுவும் ஃப்ராக்சர் ஆகிருக்குது, இப்போ தான் வந்துட்டு உள்ளார வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோக்கு வந்துட்டு என்னது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்குறாங்க, யார் பண்ணியிருப்பா, அவளை எடுத்துகிட்டு போனாலும் அவ கூட யாரும் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவள் கார் எடுத்து போய் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாள். ஸோ அந்த இடத்துக்கு நானே போயிடுறாங்க. அவங்க பயந்துக்கிட்டே போயிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி யாராச்சும் விபத்தாக பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கேட்குறாங்க. இல்லை இது வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து மோதிருக்காங்க, இந்த இடத்துல மோதி அவங்களே கொஞ்சம் விபத்து வந்து ஏற்படுத்தின மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுமே ஆன்ட்டிக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த நானிக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ தான் அந்த கல்யாணத்தை வந்துட்டு ட்ரா பண்ணணும் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹெல்தியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா போய் கேர்லின். ஸோ அவரும் வந்துட்டார் போல். ஸோ அவங்க 2 பேருமே ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியிருப்பாங்களா. ஆனால் நிக்கோலும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ வந்து கேட்பாங்க, என்னாச்சு, எதனால வாமிட் வந்துச்சு, எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தா, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போ தான் வந்து ஹீரோயின் சொல்லுவான், இல்லை பிளட் ப்ரெஷர் வந்து லோ ஆயிடுச்சு, அதனால தான் வந்துட்டு எனக்கு மயக்கம் வந்திருக்கு, மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒன்று ஹெல்தி வந்துட்டு அதான் நான் சொன்னேன்னு, நீ எக்ஸாமுக்காக வந்து நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு படிச்சுட்டு இருக்க, படிப்பு முக்கியம் தான், அதை விட வந்துட்டு உன்னோட உடம்பு ரொம்ப முக்கியம், நம்ம வந்து ஹியூமன் பீயிங் மிஷின் கிடையாதுன்னு சொல்லிட்டு சரி வா ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரூம் கழிச்சிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் ரூமுக்கு போனதுக்கப்புறமா ஹீரோவையே நினச்சிட்டு இருப்பாளாம். இது வந்து ஹெல்திக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், பேசாமல் கேட்டுடலாமான்னு சொல்லிட்டு, நீ உண்மையிலேயே சீரியஸாக அவரை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கியா, இது வந்து ட்ரூ லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உடனே இவர் திரும்பி, ஏன் என்னாச்சு, நான் ட்ரூவாக தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாள். அதே மாதிரி அவரும் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்தி கேட்பாள். ஹீரோயின் கேட்பா, எதுக்கு நீ சந்தேகப்படுற, உண்மையாக தான் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் வந்து நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன், ஒருத்தவங்க மூலியமா ஹீரோக்கு வந்துட்டு கல்யாணம் ஆக போதாம், அதனால தான் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு தாய்லாந்து போயிருக்காருன்னு கேள்விப்பட்டேன்னு சொன்னாலுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். இப்போ இல்லைன்னு என்ன தெரியுது, ஹீரோ வந்து நோட் எழுதி வச்சுட்டு போயிருப்பான், அது வந்து ஹீரோயின் கையில் வந்து கிடைக்கல போல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரீட்டா அம்மா கிட்ட வந்துட்டு ஆன்ட்டி இருப்பாங்களா, ஹீரோட ஆன்ட்டி வந்து கேட்பாங்க, உங்கள் பொண்ணுக்கு ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்களா என்ன, ஏன் உங்கள் பொண்ணு வந்து வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைங்க என் பொண்ணுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, சின்ன வயசுலேருந்து அவள் என் பேச்சை மட்டும் தான் கேட்பா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணுங்க, அவள் வந்துட்டு இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணது கிடையாது, எப்போவுமே அம்மா வீடு ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி தான் இருந்திருக்கா, அவள் வெளியே கூட அவுட்டிங் போனது கிடையாது, அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசுறது கிடையாதுங்கும் போது, அப்போ ஏன் வந்துட்டு அவள் வீட்டை விட்டு போனால், ஏன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சுங்கும் போது என்னன்னு தெரியல, அவட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோட ஆன்ட்டி இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ கல்யாணம் வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணிடலாமா, 3 மாதம் கழிச்சு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் அதான் நல்லா இருக்கும், ஏன்னா இப்போதைக்கு டாக்டரை கேட்டப்போ அந்த கை வந்து சரியாகிறதுக்கு இன்னும் வந்துட்டு 2 மந்த் ஆகுமா, நம்ம எப்படி இருந்தாலும் கால்குலேட் பண்ணி பார்த்தா 3 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடக்காது உறுதி, ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பிளான் போட்டுருவாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிக்கோலை தான் காட்டுவாங்க. நிக்கோலை வந்து வீட்டில் இருப்பானா, அப்போ வந்துட்டு ஹெல்தியோட பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு ஊருக்கு போயிருப்பான் போல். எங்கள் பேரண்ட்ஸை மீட் பண்ண போனீங்களாங்கும் போது, ஆமாம் என்னோடய பேரண்ட்ஸை பார்க்க போகணும், நான் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாட்ட வந்து பர்மிஷன் கேட்டேன், இந்த அகாடமி முடிஞ்சதுக்கப்புறம்
சொன்னதுக்கப்புறம் நான் ஹெல்த்தியாக வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியா உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு இருப்பான். ஆமாம், ஆல்ரெடி நாங்கள் வேறு அபோஷன் வேறு பண்ணிட்டோம், அதை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி குழந்தைங்க இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லும்போது நிக்கோல் என்ன சொல்லுவானா, சரி பாஸ்ட்டை பற்றி நினச்சி கவலைப்பட வேணாம், ஃப்யூச்சரில் நீங்கள் பார்த்துக்கோங்க, அது இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேடை வந்து என்ன ஹீரோவை பார்த்துட்டு என்ன சொல்லணும்னா, பாருங்கள் இப்போ கூட ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, உங்களோட முடிவு தான், யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அப்படியே வந்துட்டு வளைஞ்சிக்கிட்டே என்ன பண்ணுவான்னா ஹீரோட கையை வந்துட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஹீரோ வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்துருவான். ஹீரோக்கு யாருக்கு கால் பண்ணியிருப்பான்னா பேட் தான் கால் பண்ணியிருப்பான். ஸோ வந்து கேட்பான், என்னாச்சு, எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்ட்டு. இப்போ ஓகேவா ரீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா ரீட்டாவை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்காங்க, நீ வந்துட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கான்னு நினச்சிட்டு தான் ஹீரோக்கு வந்து தெரியாது இன்னும் வந்துட்டு ரீட்டாவை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி வந்துட்டு இந்த மாதிரி இப்போது ரீட்டா வந்துட்டு ரூமுக்கு வந்து மாற்றிட்டாங்க, அப்போ ரீட்டாவை போய் பார்த்துக்கோ, அவள் கூடயே இரு, ஏன்னா நீ ஃப்யூச்சரில் அவனோட ஃபியான்சி கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அவளை போய் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அமுச்சு வைப்பாங்க. ஸோ ஆன்ட்டி பேச்சை இவன் எப்போ வந்துட்டு கேட்காம வந்திருக்கான், சரின்னு சொல்லிட்டு உள்ளார போவானா. வெளியே வந்துட்டு ஆன்ட்டியும் பேடை தான் இருப்பாங்க. இப்போ பேட் வந்து கேட்பா, என்னாச்சு கல்யாணம் வந்து கேன்சல் ஆகிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஏன்னா அவளுக்கு அதானே ஆசை. ஸோ கேட்பா, அதெல்லாம் வந்து கேன்சல்லாம் ஆகலை, 3 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம், ஸோ கல்யாணத்தை தள்ளி தான் வச்சுருக்கோம், ரீட்டா வந்துட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவளுக்கு ரொம்ப டெல் ஆகிடும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு ரீட்டாவை தான் பார்க்க போவாங்க. ஸோ ரீட்டா வந்து கேட்பா, சாரி மன்னிச்சிடுங்க, கல்யாணம் வந்துட்டு என்னால் தான் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தள்ளி வச்சிட்டாங்கன்னு சொல்லுவாள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரீட்டா, நீ எப்படி இருக்கா, நல்லா இருக்கல, உடம்பு பார்த்துக்கோ, நீ உண்மையிலேயே வந்துட்டு இந்த கல்யாணம் பிடிக்க மாட்டா வீட்டை விட்டு வெளியே போனியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். ஆமாம், எனக்கு வந்துட்டு அவ்வளோவா இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிடுவான். ஸோ ஹீரோவும் சொல்லுவான், எனக்கும் அதே தான், ஆனால் என்னோட ஆன்ட்டி பேச்சு நல்லா வந்துட்டு மீற முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. அதே தான் எனக்கும், எங்கள் அம்மாவோட பேச்சு வந்துட்டு மீற முடியாது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டா வந்து கேட்பா. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், எனக்கு புரியுது, உனக்கு என் மேலே இஷ்டம் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், பேரண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறத நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை வந்து கேன்சல் பண்ண நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு, நீ எதுவும் பண்ண வேணாம், இந்த ரிஸ்க்லேயே போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஓகே, ரொம்பவே தேங்க்ஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்ட்டு ரீட்டா சொல்லுவான். ஹீரோ வந்து சரி நீ ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவன் நல்லபடியாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் இருக்க நீட்டா ஆன்ட்டிக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிட்டு இந்த மாதிரி கல்யாணம் வந்துட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் தள்ளி வச்சிருக்காங்கன்ட்டு. என்னாச்சு, ஏன் 3 மாதத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகும். அவங்களுக்கு எப்படியாச்சும் ஹீரோவையும் பிரிக்கிறது தான் பிளானு. அப்போ தான் வந்துட்டு இந்த ரீட்டாங்கிற பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கனியா வந்து சொல்லுவான். ஸோ திருப்பி அவங்க வந்துட்டு ஹாஸ்டலே வராங்களாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா. அச்சோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிங்கி இருக்காளா, அவளுக்கு வந்துட்டு டேம் மூலியமா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியா கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவா. டேம் ரொம்ப சந்தோஷப்படாது, 3 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் கன்ஃபார்ம்ங்கும் போது இருக்கட்டும் 3 மாதம் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போவான். இங்கே பார்த்தீங்கன்னா இவனுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும்ல இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பேட் வந்துட்டு பார்க்குறதுக்கு வருவான். அப்போ வந்துட்டு ரொம்ப தயக்கமாக இருக்கும், எப்படி போய் பார்க்குறது, அவங்க அம்மா அந்த திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கத்தோடு நிற்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு வந்து தூக்கமே வராது. ஏன்னா ஹெல்தி சொல்லியிருப்பாள் கல்யாணம்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தூங்காமல் ஹீரோவே நினச்சி பார்த்துட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் தான் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். எப்படி ஆன்ட்டி சொல்கிறத வந்துட்டு மீறது, எப்படி நம்ம ஹீரோயினோட சேருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதே திங்கிங் ஓடிட்டுருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரீட்டா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ தான் வந்துட்டு நானே சொல்லுவாங்க, என்ன நினச்சிட்ருக்கேன், காரை நீயா கொண்டு போய் மோதி இருக்க, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்னம்மா பண்ணுறது, உங்கள் அம்மாவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் என்ன ஆகுறது, நீயே அப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பாங்களா. இல்லைம்மா எனக்கு இது கல்யாணம் பிடிக்கல அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பேட் வருவான். எப்படி இருக்க, நீயே உன்னையே ஹர்ட் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்க வருவானாம். அப்போ நானே சொல்லுவாங்க, இங்கே பாருப்பா நீ கிளம்பி போப்பா, உன்னை வந்து எங்களை முதலாளிமா பார்த்தாங்கன்னா தப்பாக நினச்சிப்பாங்க, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை ஆண்டி நான் வந்துட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பேச வருவான். சரி நீங்கள் 2 பேர் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவன் தனியாக போயிடுவாங்க. அப்போ கேட்பான், நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ண கல்யாணம் ஸ்டாப் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒன்றே நீயே வந்து ஆக்சிடென்ட் பண்ணிப்பியா, ஒன்று கிடக்கல ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவன் லவ் பண்ணுறான்னு. அதுக்கு என்ன சொல்லுவானா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சேன், 3 மாதமாச்சும் போஸ்ட் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பாளா. கரெக்டாக அந்த நேரம் பார்த்துட்டு ரீட்டாவோட அம்மா வந்துடுவாங்க. என்ன இது, இவர் எதுக்கு உன்னை வந்து பார்க்க வராரு, உங்களுக்கும் 2 பேருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவன் ஃபஸ்ட்டு வணக்கம் வச்சுட்டு, நான் இந்த மாதிரி ரம்மிலோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவானா. நீ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துக்கோப்பா, ஏன்ப்பா தனிப்பட்ட முறையில் என்னை பொண்ணை வந்து பார்க்க வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆண்டி நான் அவங்ககிட்ட ஒரு ரியாலிட்டியை சொல்கிறேன், எனக்கு வந்து ரீட்டாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு டக்குன்னு வந்துட்டு சொல்லிடுவான். இது ரீட்டாக்கே ஷாக், என்னடா அம்மாக்கிட்டே டேரெக்டாக வந்து சொல்லிட்டாருன்ட்டு. எனக்கு ரீட்டாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து என்னோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். இங்கே பாரு என்ன தைரியமாக இருந்தால் என் பொண்ணுக்கிட்ட வந்து நீ பழகுவ, அதுவும் வந்துட்டு அவளுக்கு மேரேஜ் ஆக போதும் உன் ஃப்ரெண்டு கூட தான், என்ன நீ தப்பான இன்டென்ஷனில் வந்து பழகிறியான்னு சொல்லிட்டு
கிளம்புப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா. ரீட்டா வந்துட்டு இல்லைம்மா என்னோட ஃப்ரெண்டு என்னை பார்க்க வந்தாருங்கும் போது இப்போ வந்துட்டு அந்த பையனை கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களா. இவங்களால என்ன பண்ணணும்னு தெரியாது. சரி சொல்லிட்டு இவனும் கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் கேட்பாங்க, உண்மையிலேயே நீ அம்மாவை லவ் பண்ணுறியா, அம்மா வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு வந்து நீ ஆன்சர் சொல்லு, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, என் பேச்சை நீ கேட்ப தானே அப்படின்னு சொல்லும் போது அப்போது ரீட்டா என்ன சொல்லுவானா, ஆமாம்மா நான் உங்கள் பேச்சு தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாளா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.